நல்ல காரசாரமாக இந்த பெரிய கத்திரிக்காயில் மசாலா தடவி லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து சாதத்தில் அப்படியே பிணைஞ்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. ஆஹா, அதை சொல்லவே முடியாதுங்க. நான் பில்டப் பண்ணுறேன்னு தானே சொல்ல போறீங்க, ஆனால் ட்ரை பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சு 6 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்து காம்போட நல்லா பெருசா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாகா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மசாலா நல்லா இறங்கும். சோ இதுக்கு மேல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா தடவிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நான் கொரகொரப்பா அரைச்சிருக்கேன்னு. மழை அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். இதை நம்ம அப்படியே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போறோம். ஆனா லோ ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். இதுக்கு மேல 2-3 டிராப்ஸ் எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி செய்யுங்க. அடுத்த சைடு திருப்பி போடும்போது உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு தான் வரும். நீங்க மறுபடியும் மசாலா எடுத்து மேல அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 50% குக் ஆனதும் நல்லா இந்த மாதிரி ஃபோக்ல குத்தி விட்டீங்கன்னா உள்ள மசாலா இறங்கும், காயும் நல்லா வெந்துடும். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே எடுத்து நீங்க சோறுல பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சாம்பார் இல்ல ரசம், தயிர் இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க சாதத்துல மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ஊத்தி நல்லா பிணைஞ்சிட்டு இந்த சோறோட அந்த கத்திரிக்காய் வறுவலை வச்சு சாப்பிடும்போது திவ்யமா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?